பத்ராச்சல ராமதாஸரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் தனியாக அதை பற்றி சொல்லணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அவரை கோல்கொண்டா சுல்தான் ஒரு தனாதிகாரியாக நியமித்து அவருக்கு தான் கம்ப்ளீட்டாக அவர் பணத்தெல்லாம் அவர் கையில் கொடுத்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். இவர் என்ன பண்ணார், ஒரு சிறந்த ராமபக்தர். அவர் பத்ராச்சலத்தில் ஒரு பெரிய ராமர் கோவிலை அத்தனை பணத்தையும் செலவு பண்ணி, சுல்தான் கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்து அதில் செலவு பண்ணி ராமனோட கோவிலை ஜம்முன்னு கட்டிவிட்டார். நிறைய ராமனுக்கு ஆபரணங்களெல்லாம் வாங்கி சாத்தினார். கடைசியில் சுல்தான் தன்னுடைய கஜானா பணத்தெல்லாம் அவர் காலி பண்ணி இந்த மாதிரி ராமருக்கு செலவு பண்ணியிருக்கான், கோவில் கட்டியிருக்கான்னு உடனே ரொம்ப கோபமாக எடுத்துருந்து, அத்தனை பணத்தை நீ உடனே திருப்பி கட்டலைன்னா உன்னை ஜெயிலில் போடுவேன்னு கோல்கொண்டா ஜெயிலில் போட்டான். பல வருஷங்கள் ஜெயிலில் இருந்தார், கஷ்டப்பட்டார். அவரை இரும்பு சங்கிலியால் பிணைச்சி சவுக்கடியும் சாட்டை அடியும் அடித்தா அவரால் தாங்க முடியல. அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த எத்தனை வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தாரோ அத்தனை வருஷமும் ராமனையே தியானம் பண்ணிட்டு அவர் பாடுறார். அதில் ஒரு பாட்டு தான் இக்ஷ்வாக்கு குலத்திலக்கன்னு ஒரு பாட்டு. அதில் என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னா, இக்ஷ்வாக்கு குலத்திலக்க இக்கனைன பலுக்கவே ராமச்சந்திரா నన్ను రక్షింపకున్నను రక్షకు కేల్ ఎవరింకా రామచంద్ర భరతనుకు చేయిష్టి పచ్చెల పథకము రామచంద్ర ఆ పథకమునకు బట్టే 10,000 விராகாலு ராமச்சந்திர. அதாவது இந்த உனக்கு கோவில் கட்டினேன், உனக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டேன், என்னை நீ காப்பாற்றலைன்னா வேறு யாருப்பா காப்பாற்ற போகிறா? இந்த பரதனுக்கு பச்சையில் மரகதத்தில் ஒரு பெரிய இடுப்பில் ஒட்டியான மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதை நீ பார்த்து இல்லையோ, அதுக்கு மட்டுமே 10,000 வராகம் சுல்தானோட பணம் செலவாச்சு. அப்புறம் இந்த சத்ருகுணனுக்கு என்ன பண்ணேன், ஒரு தங்கத்தினால் ஒரு அழகாக ஒரு பதக்கம் மாதிரி ஒன்று பண்ணி வச்சேன். அதுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? அதுக்கும் அதே மாதிரி தான், குறவு இல்லாமல் 16,000 வராகன் செலவு பண்ணினேன். அப்புறம் என்ன பண்ணேன், லக்ஷ்மணனுக்கு மட்டும் குறை வைக்கலாமா அப்படின்னு அவருக்கு நல்ல முத்துக்களாக பார்த்து செலவு பண்ணி அவனுக்கு ஒரு பதக்கம் பண்ணினேன். அந்த முத்த பதக்கம் அதுவும் கிட்டத்தட்ட 16,000 வராகம் செலவு பண்ணினேன். இதெல்லாம் விட்டா அப்போ எங்கள் அம்மா சீதாவுக்கு நான் பொண்ணும் பண்ணாமல் இருக்கலாமா? அவளுக்கு விலை உயர்ந்த ஒரு பலவிதமான நவரத்ன மாணிக்கங்கள்லாம் கொண்ட ஒரு பதக்கத்தில் அவளுக்கு டாலர் மாதிரி வச்சு அதில் 10,000 வராகம் செலவு பண்ணி வச்சேன். இந்த பணமெல்லாம் உனக்காக தான் செலவு பண்ணினே, வேறு எவருப்பா எனக்கு இருக்கா இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு? இப்போ அந்த ராஜா அத்தனையும் பணத்தை திருப்பி கொடுன்னு கட்டுங்கிறானே, இதெல்லாம் என்ன? நீ தான் எனக்கு திருப்பி கொண்டு கொடுக்கணும், என் கடனை நீ தான் அடைக்கணும். இதெல்லாம் என்ன உங்கள் தசரத மகாராஜா உனக்கு சொத்துலேருந்து நான் எடுத்து செலவு பண்ணேன்னா, அல்லது உங்கள் மாமனார் தான் ஜனக மகாராஜா உங்களுக்கெல்லாம் சீர்தனமாக கொடுத்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணினேன்? என்னோடய சுல்தான் பணம் தானே. இப்போ அவன் தானே என்னை கேட்குறான். என்னால் சாட்டை அடி தாங்க முடியலப்பா, என்னால் அவன் பண்ணுறது. உங்களுக்கு இத்தனை ஆபரணம் பண்ணி போட்டேன், எனக்கு என்ன ஆபரணம் தெரியுமா சுல்தான் கொடுத்தான்? இரும்பு சங்கிலி, அதையால் என் கையாலையும் காலாலையும் கட்டி என்னை சவுக்குடையிலையும் சவுக்குலையும் சாட்டையிலையும் அடிக்கிறான். அந்த அடி என்னால் தாங்க முடியல, அந்த வலியினால் நான் கத்துறேன். நீ ஒன்றை விட்டால் வேறு யார்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லுவேன்? நீ எப்படியாவது என் கடனை தீர்த்துரு. என் அப்பா எனக்கு நீ காப்பாற்றலைன்னா வேறு யாரப்பா காப்பாற்றுவா அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம். இது இப்போ இந்த பாட்டை பாலமுரளி கிருஷ்ணா ரொம்ப நல்லா பாடியிருக்கார். அதை நானும் பாடி பார்க்குறேன், கேளுங்கோ. இக்ஷ்வாகு குலத்திலக ఇకనైన పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకుల ఎవరింక రామచంద్ర ఇక్ష్వాకు కులతిలక ఇకనైన పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకుల ఎవరింక రామచంద్ర. భరతునకు చేయిష్టి పచ్చల పతకము రామచంద్ర ఆ పతకము నాకు బట్టే 10,000 వరాలు రామచంద్ర. ఇక్ష్వాకు కులతిలక
ఇకనైనా పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర శత్రుఘ్ననుకు నేను చేయిష్టి మూలత్రాదు రామచంద్ర మొలత్రాదు నాకు బట్టే మొహరీలు 10,000 రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైనా కులుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర లక్ష్మణను నాకు జయిష్టి ముత్యాల పతకము రామచంద్ర లక్ష్మణనుకు నాకు జయిష్టి ముత్యాల పతకము రామచంద్ర పతకమునకు బట్టే 10,000 వరాలు రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైనా పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర సీతమ్మకు చేయిష్టి చింతాకు పతకము రామచంద్ర పతకమునకు బట్టే 10,000 వరాలు రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైనా పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర కలికి తురాయి నీకు పొలుపుగై జయిష్టి రామచంద్ర నీవు కులుకుచుదిరిగేదావే ఎవరబ్బా సొమ్మని రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైనా పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర మీ తండ్రి దశరథ మహారాజు పెట్టెనా రామచంద్ర లేక మీ మామ జానక జనక మహారాజు పంపేన రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైనా పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులెవరింక రామచంద్ర అభాతిథి నాని ఆయాసపడవద్దు రామచంద్ర ఈ
దెబ్బాల కోర్వాక అబ్బా తిథి తినయ్యా రామచంద్ర ఇక్ష్వాకు కుల తిలక ఇకనైన పలుకవే రామచంద్ర నన్ను రక్షింపకున్నాను రక్షకులు ఎవరింక రామచంద్ర భక్తరులధారిణి భక్తులందిరిని భక్తులందరిని పరిపాలించది శ్రీ రామచంద్ర నీవు క్షేమముగా శ్రీ రామదాసుని నేలు రామచంద్ర రామచంద్ర